தீமையை அகற்றி தென் ஆப்பிரிக்காவில் ஆட்டன் பாட் என்ற கிராமம். அக்கிராமத் தலைவன் பெயர் ஆபரிக்கேனர். மிகவும் கொடியவன், கொலைகாரன். அவன் தலையை கொய்து கொண்டு வருபவர்களுக்கு $1000 தருவதாக அரசாங்கம் அறிவித்தது. பலர் முண்டியெடுத்துக் கொண்டு ஓடினர். ஆப்பிரிக்கேனரால் அடிபட்டுச் செத்தனர். எனவே அவனை பார்ப்பதற்கே பலர் பயப்பட்டனர். 1816ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா நோக்கி புறப்பட்டார் இராபர்ட் மொஃபெட் கையிலே ஒரு வேதாகமம். 86 நாட்கள் பயணத்திற்குப் பின் ஆப்பிரிக்காவின் ஆட்டன் பாட் என்ற அக்கொடூரனின் கிராமத்தை அடைந்தார். அவன் தலையை கொய்வதற்கு பதிலாக அவன் உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு கொள்ளைப் பொருளாக கொண்டு வர அங்கு சென்றார். சிறிய குடிசை ஒன்றை கட்டி அதில் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி கதைகளை கற்றுக் கொடுத்தார். சொரியும் சிறங்குமாக இவரிடம் வந்த சுமார் 100 பிள்ளைகளையும் அழகாக குளிப்பாட்டி அவர்களின் துணிகளை சுத்தம் செய்து கொடுத்தார். இச்செயல்கள் ஆபரிக்கேனருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தான். அவரது கடின இதயம் கழுவப்பட்டு புது மனிதனானான். அரசாங்கத்திடமிருந்து மன்னிப்பையும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தான். ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட அநீதியான காரியங்களை அகற்ற ஆரம்பித்தார் மொஃபெட். ஆப்பிரிக்காவின் பெக்வானா மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அம்மொழியிலேயே முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்தார். 54 வருடங்கள் ஆப்பிரிக்காவில் ஓர் சிறந்த முன்னோடி மிஷனரியாகவும் மக்களின் நண்பராகவும் விளங்கிய மொஃபெட் டேவிட் லிவிங்ஸ்டனின் மாமா என்பது குறிப்பிடத்தக்கது. இராபர்ட் மொஃபெட்டின் அர்ப்பணமுள்ள வாழ்வு ஆப்பிரிக்கர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி விசுவாசத்தில் நிலைக்கச் செய்தது. அன்பரே, தீய குணமுள்ளவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டுவர முயற்சிப்பீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்துவும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் பல பாகங்களில் காணப்படுகிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். மொஃபெட் குயவனின் கரங்களில், ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் தீய குணமுள்ளவர்களை மனம் மாற்ற என்னை பயன்படுத்தும்.